ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 35வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18/11/1993. முரளியின் தலைப்பு சங்கம யுகத்தின் ராஜா குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரிகள். இன்று அனைத்து குழந்தைகளுடைய திலாராம் தந்தை நாலாபுறமும் உள்ள தனது அனைத்து ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் திலாராமுடைய அன்பிற்கு தகுதியானவர்கள். இந்த தெய்வீக அன்பு, பரமாத்மா அன்பு கோடியிலும் சில பாக்கியவானான ஆத்மாக்களுக்கு தான் பிராப்தியாகின்றது. அநேக ஜென்மங்கள் ஆத்மாக்கள் அல்லது மகான் ஆத்மாக்கள் மூலம் அன்பை அனுபவம் செய்தீர்கள். இப்போது இந்த ஒரு அலௌகிக ஜென்மத்தில் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தெய்வீக அன்பு மூலம் ராஜ குழந்தையாக மாறிவிட்டீர்கள். ஆதலால் திலாராம் தந்தைக்கும் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைகள் என்ற அலௌகிக்க பெருமை உள்ளது. ராஜாதானே, பிரஜைகள் இல்லை. அனைவரும் உங்களுடைய பட்டத்தை, டைட்டிலை என்னவென்று கூறுகிறீர்கள்? ராஜயோகி. அனைவருமே ராஜயோகிகளா அல்லது சில பிரஜா யோகிகளும் உள்ளனரா? அனைவருமே ராஜயோகிகள் என்றால் பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? யார் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? பிரஜைகளும் வேண்டும் இல்லையா? எனில் இந்த பிரஜா யோகிகள் எப்போது வருவார்கள்? ராஜா குழந்தைகள் என்றால் இப்பொழுதும் ராஜாக்கள் மற்றும் எதிர்காலத்திலும் ராஜாக்கள். இரட்டை ராஜ்யம். எதிர்காலத்திற்கான ராஜ்யம் மட்டுமில்லை, எதிர்காலத்திற்கு முன்பே இப்பொழுது சுய ராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா? சுய ராஜ்யத்தினுடைய ராஜ்ய பணிகளை சோதனை செய்கிறீர்களா? எப்படி எதிர்கால ராஜ்யத்தை மகிமை என செய்கின்றீர்களோ, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த ராஜ்யம். ஹே சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, அப்படி சுய ராஜ்யத்தினுடைய ராஜ்ய பணிகளில் இந்த அனைத்து விஷயங்களும் சதா உள்ளனவா? ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? சதா ஆத்மா என்னுடைய ராஜ்யம். இந்த அனைத்து ராஜ்ய பணிகளும் கர்ம இந்திரியங்கள் மீது உள்ளதா? அல்லது இடையிடையே சுய ராஜ்யத்திற்கு பதிலாக பரராஜ்யம் தனது அதிகாரம் செய்யவில்லைதானே? பரராஜ்யம் என்றால் மாயாவின் ராஜ்யம். பரராஜ்யத்தினுடைய அடையாளம் அடிமைத்தனம் அதிகமாகி விடுவது. சுய ராஜ்யத்தின் அடையாளம் சதா சிரேஷ்ட அதிகாரியாக அனுபவம் செய்வது. பரராஜ்யம் பிறருக்கு அடிமையாக அல்லது பிறர் வசமாக்கிவிடும். எப்போது ஒரு வேற்று நாட்டு அரசர் ஒரு ராஜ்யத்தின் மீது வெற்றி அடைகிறார் என்றார், அந்த தோற்ற ராஜாவை கைதியாக்கி விடுவார், அவருக்கு அடிமையாக ஆக்கி விடுவார். அதேபோல் இடையிடையே மாயாவின் ராஜ்ய அதிகாரி, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்கள் உங்களை அல்லது உங்களுடைய ஏதாவது கர்ம இந்திரியங்கள் ரூப ராஜ பணியாட்களை பிறர் வசம் ஆக்குவதில்லையே? எனில் ஒரு ராஜ்யமா அல்லது 2 ராஜ்யமா? சுயராஜ்ய அதிகாரியினுடைய சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பின்பற்றப்படுகிறதா? அல்லது இடையிடையே மாயாவின் உத்தரவும் பின்பற்றப்படுகின்றதா? கூடவே ஒரு தர்மம் என்றால் தாரணை. எனில் சுயராஜ்யத்தின் தர்மம் அல்லது தாரணை எது? பவித்ரதா, மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, அனைத்து விதத்திலும் தூய்மை. இதற்கு தான் சொல்லப்படுகிறது ஒரு தர்மம், ஒரு தாரணை. கனவிலும் எண்ணத்திலும் அப்பவித்ரதா, வேறொரு தர்மம் இருக்கக்கூடாது. ஏனெனில் எங்கு தூய்மை உள்ளதோ அங்கு அப்பவித்ரதா, வீணானதின் அல்லது தவறானதின் பெயர் அடையாளம் இருக்காது. இத்தகைய சக்திசாலியான சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்களா? அல்லது மந்தமான ராஜாவா? அல்லது சில சமயம் மந்தமாக, சில சமயம் ராஜாவாக? எத்தகைய ராஜாக்கள் நீங்கள்? ஒருவேளை இப்பொழுது ஒரு சிறிய ஜென்மத்தினுடைய ராஜ்யம் செய்ய முடியவில்லை என்றால் 21 ஜென்மத்தினுடைய ராஜ்ய அதிகாரம் எப்படி பிராப்தியாகும்?
சம்ஸ்காரத்தை இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போதைய சிரேஷ்ட சம்ஸ்காரம் மூலம் எதிர்கால உலகம் உருவாகும் என்றால் இப்போது இருந்து ஒரு ராஜ்யம், ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் எதிர்கால உலகினுடைய ஆதாரமாகும். எனில் சோதனை செய்யுங்கள். சுகம், சாந்தி, செல்வம், சதா எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் ஆதாரத்தில் சுகம் இருக்கின்றதா, அல்லது ஆத்மீக அத்தீந்திரிய சுகம் பரமாத்ம சுகமயமான ராஜ்யத்திலா, சாதனம் அல்லது புகழ்ச்சியின் ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் ஆகின்றதா, அல்லது பரமாத்ம ஆதாரத்தில் அத்தீந்திரிய சுகமயமான ராஜ்யத்திலா? இதை போலவே சீர்குலையாத அமைதி, எவ்விதமான அசாந்தியினுடைய சூழ்நிலை சீர்குலையாத அமைதியை சீர்குலைய செய்வதில்லையே. அசாந்தியின் புயல் சிறியதோ பெரியதோ, ஆனால் சுயராஜ்ய அதிகாரிக்காக புயல் அனுபவி ஆக்குவதற்காக பறக்கும் கலையினுடைய பரிசாக ஆகிவிடட்டும், லிஃப்டின் கிஃப்ட் ஆகிவிடட்டும். எதற்கு தான் கூறப்படுகிறது சீர்குலையாத சாந்தி? எனில் சோதனை செய்யுங்கள். சீர்குலையாத சாந்திமயமான சுயராஜ்யம் உள்ளதா? அதே போல் செல்வம் என்றால் ராஜ்யத்தினுடைய செல்வம், ஞானம், குணம் மற்றும் சக்திகள். இந்த அனைத்து செல்வங்களிலும் சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றீர்களா? சம்பன்னத்தாவின் அடையாளம். சம்பன்னத்தா என்றாலே சதா சந்துஷ்டதா, திருப்தி. அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இல்லை. எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளுடைய அறியாமை இதற்கு கூறப்படுகிறது. செல்வந்தர் என மற்றும் ராஜா என்றால் வள்ளல். ஒருவேளை எல்லைக்கு உட்பட்ட இச்சை அல்லது பிராப்தி உற்பத்தி ஆகிறது எனில் அவர் ராஜாவிற்கு பதிலாக யாசிப்பவராகி விடுவார். ஆதலால் தனது சுயராஜ்ய அதிகாரத்தை நல்ல விதமாக சோதனை செய்யுங்கள். எனது சுயராஜ்யம், ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், சுகம், சாந்தியுடன் முழுமையாக உள்ளதா? ஒருவேளை ராஜா ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் எப்போது ராஜ்ய அதிகாரி ஸ்திதி இல்லையோ அந்த நேரம் என்ன ஆகும்? பிரஜையாகி விடுவீர்கள். அல்லது ராஜாவும் இல்லை பிரஜையும் இல்லை, இடையிலா? இப்போது இடையில் இருந்து விடாதீர்கள். இறுதியில் ஆகிவிடுவோம் என இப்படி நினைக்க கூடாது. ஒருவேளை நீண்ட காலத்திற்கு ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டுமானால் நீண்ட காலத்தினுடைய சுயராஜ்யத்தின் பலன்தான் நீண்ட காலத்தின் ராஜ்யம். முழு நேரத்திற்கான ராஜ்ய அதிகாரத்திற்கான ஆதாரம் தற்சமயம் சதா காலத்தின் சுயராஜ்யம். புரிந்ததா? ஒருபோதும் அலட்சியமாகிவிடக்கூடாது. ஆகிவிடும் கிடையாது. செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாப்தாதாவே மிகுந்த இனிமையான விஷயங்களை மகிழ்விக்கின்றீர்கள். பாப்தாதா கிட்ட ரொம்ப இனிமையான விஷயங்களால சந்தோஷப்படுத்துறீங்க. ராஜாவிற்கு பதிலாக மிக பெரிய வக்கீல் ஆகி விடுகிறீர்கள். இப்படி சட்ட கருத்துக்களை கூறுகின்றீர்கள். அதை கேட்டு தந்தையும் சிரித்து கொண்டே இருக்கின்றார். வக்கீல் நல்லதா அல்லது ராஜா நல்லதா? மிகுந்த சாமர்த்தியசாலியாக வாதாடுகின்றீர்கள். ஆதலால் இப்பொழுது வாதாடுவதை விட்டுவிடுங்கள். ராஜா குழந்தைகள் ஆகுங்கள். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது. ஆதலால் கேட்டும் பார்த்தும் சிரித்து கொண்டே இருக்கின்றார். இப்போது தர்மராஜ் மூலம் எந்த வேலையும் செய்ய வைப்பது கிடையாது. சிநேகம் அனைவரையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. சிநேகத்தின் காரணமாகத்தான் வந்து உள்ளீர்கள் என்றால் சிநேகத்தினுடைய பதிலாக பாப்தாதாவும் கோடி மடங்கு சிநேகத்தினுடைய பிரதிபலனை தருகின்றார். உள்நாடு வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் சிநேகத்தின் விமானம் மூலம் மதுபன் வந்தடைந்து விட்டீர்கள். பாப்தாதா சாக்கார ரூபத்தில் உங்கள் அனைவரையும் மற்றும் சிநேகத்தின் சுரூபத்தில் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நல்லது. அனைத்து சிநேகத்தில் மூழ்கி இருக்கும் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு அனைத்து சுயராஜ்ய அதிகாரி மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சர்வ பிராப்திகளும் சம்பன்ன சிரேஷ்ட செல்வந்த விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரி தந்தைக்கு சமமான பாக்யசாலி குழந்தைகளுக்கு பாக்ய விதாத்தா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நன்றி. ஓம் சாந்தி.